அனாலஜியில் டைப் 5 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் பெயர்கள் மற்றும் பாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டடி அண்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப் வந்து இது. ஸோ இதில் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது லாஜி அப்படின்ற ஒரு வேர்டில் முடிஞ்சா அது ஒரு படிப்பை குறிக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை கல்ச்சர் CULTURE கல்ச்சர் அப்படின்னு முடிஞ்சா அது ஒரு வளர்ப்பை பத்தி பேசுது அப்படின்னு நீங்க பேசிக்கா இதை தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின்ஸை வந்து படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இதயம் ரைட்டுங்களா? இதயத்தை பத்தி படிக்கிற படிப்பு வந்து பாத்தீங்கன்னா கார்டியாலஜி. லாஜின்னு முடியுது இல்லையா? அது ஒரு படிப்பை தான் குறிக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் ரைட்டுங்களா? அப்போ சிறுநீரகத்தை பத்தி படிச்சோம்னா அப்போ அதுவும் எதில் தான் முடியும்? லாஜில் தான் முடியும். ஆப்ஷன் எல்லாமே லாஜில் தான் கொடுத்துருக்கான் ரைட்டுங்களா? நெப்ராலஜி அப்படின்றது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, பூச்சிகளை பத்தி படிச்சோம்னா அதுக்கு பேர் வந்து என்டமாலஜி. பறவைகளை பத்தி படிச்சா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆர்னித்தாலஜி. பூஞ்சையை பத்தி படிச்சா அதுக்கு பேர் வந்து மைக்காலஜி. பாசிகளை பத்தி படிச்சா அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? பைக்காலஜி. புற்றுநோய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்காலஜி. வைரஸை பத்தி படிச்சோம்னா வைராலஜி. நரம்பு மண்டலத்தை பத்தி படிச்சீங்கன்னா நியூராலஜி. நியூரான்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதே போல தோலை பத்தி படிச்சீங்கன்னா RRB NTPCல கேட்டிருக்கான் டெர்மட்டாலஜி. ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹெமட்டாலஜி. கல்லீரல் வந்து பாத்தீங்கன்னா ஹெப்பட்டாலஜி. பழங்கால பொருட்கள் ஆர்கியாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ பழங்களை பத்தி படிக்கிற படிப்புக்கு ஃப்ரூட்ஸுக்கு ஃபோமாலஜி. புதைப்படிவங்கள் ஃபாசில்ஸ் ரைட்டுங்களா? அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பேலியன்டாலஜி. மண்ணை பத்தி படிச்சீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பெடாலஜி. இது RRB குரூப் Dல வந்து கேட்டிருக்காங்க. பரவாயில்ல, கொஞ்சம் யோசிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. கண்களை பத்தி படிச்சீங்கன்னா ஆப்தமாலஜி. எலும்புகளை பத்தி படிச்சீங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஆஸ்டியாலஜி. 10th கொஸ்டின் பாருங்க, மீன்களை பத்தி படிச்சீங்கன்னா இக்தியாலஜி. நிலநடுக்கத்தை பத்தி படிச்சீங்கன்னா சீஸ்மாலஜி. அதாவது ஆக்சுவலி நிலநடுக்கத்தை வந்து பதிவு செய்யற அந்த பேப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் வந்து சீஸ்மோகிராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெக்டர் அளவுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இதை பதிவு செய்வாங்க. அது மேல இப்படி ஒரு கோடு மாதிரி அப் அண்ட் டவுனா கிரிக்கிட்டே வரும். வானிலையை பத்தி படிச்சா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மீட்டரியாலஜி. பிரபஞ்சத்தை பத்தி படிச்சா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா காஸ்மாலஜி. பாக்டீரியாவை பத்தி படிச்சா பாக்டீரியாலஜி. கனவுகள் ட்ரீம்ஸ் டிஃப்ரெண்டா இருக்குல்ல? ஸோ கனவுகளை பத்தி படிச்சா ஓனிராலஜி. SSC GDல கேட்டிருக்காங்க இதை. மனிதனை பத்தி படிச்சா ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜியா? ஓகே. செல்களை பத்தி படிச்சா சைட்டாலஜி. திசுக்களை பத்தி படிச்சோம்னா ஹிஸ்டாலஜி. நச்சுக்களை பத்தி படிச்சோம்னா டாக்சிகாலஜி. டாக்ஸிக் நச்சுன்னு உங்களுக்கே தெரியும். தேனி வளர்ப்பை பத்தி படிச்சீங்கன்னா ஹெபிகல்ச்சர் ரைட்டுங்களா? பட்டுப்புழு வளர்ப்புக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செரிகல்ச்சர். திராட்சை சாகுபடிக்கு வந்து பாத்தீங்கன்னா விடிகல்ச்சர். மீன் வளர்ப்புக்கு பிசிகல்ச்சர். 2023 SSCல செலக்ஷன் போஸ்ட்ல கேட்டிருக்காங்க. குரல் அதாவது சவுண்டை பத்தி படிச்சீங்கன்னா அக்கோஸ்டிக்ஸ். முடியை பத்தி படிச்சீங்கன்னா அதாவது ட்ரைகாலஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது குரூப் Dல வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, தெரியலன்னா ரொம்ப கஷ்டமான கொஸ்டினா மாறி இருக்கும் இது. ஆனா படிச்சவங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. நூல்கள் மலர்கள் பத்தி படிச்சீங்கன்னா அது பேர் வந்து ஆந்தாலஜி. மலைகளை பத்தி படிச்சீங்கன்னா அது பேர் வந்து ஓராலஜி. ஓராலஜி SSC CGL கிராஜுவேட் லெவல்ல கேட்டிருக்காங்க. அதனால இது டஃபஸ்ட் கொஸ்டினா இருக்கு. சுற்றுச்சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈகாலஜி. பாம்புகளை பத்தி படிச்சா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓபியாலஜி. பழங்கால கல்வெட்டுகளை பத்தி படிச்சீங்கன்னா அது பேர் வந்து எபிகிராபி அப்படின்னு சொல்லுவாங்க. வரைபடங்கள் தயாரித்தல பத்தி நீங்க படிச்சீங்கன்னா அதுக்கு பேர் வந்து கார்டோகிராபி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Indus classes.